ம். செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அப்போ இரண்டாவது கண்ணும் உங்களுக்கு வணக்கம் செய்கிறது. அதோடு உங்கள் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களிடம் பேச ஆசைக்கிறேன். தாத்தா, எங்கே இருக்கிறீங்க தாத்தா? ஸ்டில் யூ ஆர் இன் ஆஸ்திரேலியா? எஸ் தாத்தா. நீங்கள் எப்படி இருக்கிறீங்க தாத்தா? உங்கள் வீடெல்லாம் எப்படி இருக்குது தாத்தா? என் செல்வங்களே, நாங்கள் ஒரு நல்ல அருமையான வீட்டில் குடியிருப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் இருக்கும் வீட்டிற்கு ஒரே வாசல். ஆமாம், எல்லார் வீட்டுக்கும் ஒரே வாசல் தான். இல்லை செல்வங்களே, நாங்கள் 4 குடும்பங்கள் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்கிறோம். அந்த வீட்டிற்கு நுழைவாயில் 1, கிளைகள் 4. ஒரே வாசலில் 4 குடும்பங்களும் அவர்கள் நேரத்துக்கு தகுந்தபடி நாங்கள் வருகிறோம். அந்த ஒரு கிளையிலும் ஒரு குடும்பத்தார் சென்று விடுகிறார்கள். அமைதியான வாழ்க்கை. இந்த 4 குடும்பங்களாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருக்கிறோம். 4 குடும்பங்கள் ஒரே வீட்டிலா? நுழைவாயில் 1, நுழைந்தவுடன் 4 கிளைகள், அந்த 4 கிளைகளிலே 4 வீடுகள். ஆமாம் தாத்தா. எஸ். நான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியல. ஏன் தாத்தா அப்படி சொல்கிறீங்க? பாருங்க, நம்ம எல்லாரும் ஆடு, மாடு, பறவைகள், மீன் வகைகள், மிருகங்கள், மனிதர்கள், இவைகளோடு நாமும் எல்லோரும் சேர்ந்து ஒரே உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரே உலகத்தில் நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனையும் இல்லை. எஸ். ஒரே உலகம், ஒரே வானம். ஆனால் மனித மனம் வேறுபட்டு இருக்கிறது. சரி செல்வாங்களே, எப்படி இருக்கிறீங்களோ? நல்லா இருக்கிறேன் தாத்தா. எங்கே தாத்தா? உங்களை பார்க்கவே இல்லை, 2 நாள் உங்களை காணுமே தாத்தா. ஆமாம் சொல்கிறாங்களே. ஓகே, நான் உங்களுக்கு காணவில்லை என்றாலும் எனது மனதளவில், மனக்கண்ணுக்குள் நீங்கள் எனக்குள்ளேயே இருக்கிறீர்கள் தாத்தா. நீங்கள் ஏதாவது சொன்னாக்கா கரெக்டாக சொல்கிறீங்க தாத்தா. அதே மாதிரி தான் நாங்கள் கூட எங்களை தாத்தாவை காணோன்னு நினச்சிருந்தோம். எப்படி ஒற்றுமை! இந்த மனதளவில் ஒற்றுமை இருக்கும் பொழுது நம்ம எங்கே எப்படி வாழ்ந்தால் என்ன? ஆம் செல்வங்களே. ஓகே, வணக்கம்.